இந்த பையன் ஒரு இரும்பு துண்டு அந்த ஒயர் மேல தூக்கி போடுறான். அப்பதான் கவனிக்கிறேன் அதுல ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. இந்த பையன் பேர் தான் ப்ரூனோ. இவன் ஒரு நல்ல வசதியான வீட்டை சேர்ந்தவன். இவன் டெய்லியுமே இவன் ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக கான்சென்ட்ரேஷன் கேம்போட வால் கிட்ட வரான். ஆனா அந்த பையனுக்கு இங்க இருக்கிற கொடூரம் எதுவுமே தெரியல. இவன் டெய்லி வீட்டுக்கு போய் அவன் ஃப்ரெண்டுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வருவான். அப்பதான் ப்ரூனோ சொல்றான், நாளைக்கு வரும்போது உன்னை ஷர்ட் பேண்ட்டை எடுத்துட்டு ஒரு நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். அந்த பையனுக்காக ஹாட் டாகையும் எடுத்துட்டு ஒரு மண்வெட்டியும் எடுத்துட்டு அந்த பக்கம் வரான். அவன் ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு குளிய தோண்டி இவன் எப்படியும் அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்குள்ள வந்துருதான். இங்க வந்த பிறகுதான் இங்க இருக்கிற கொடூரம் எல்லாமே உனக்கு புரிய வருது. இவன் ரொம்ப பயந்து போயிருந்தான். அவன் ஃப்ரெண்டோட கை இறுக்கமா புடிச்சுக்கிறான். அந்த பக்கம் இந்த பையனோட அம்மா இவனை ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. ஆனா எங்க தேடியுமே அவங்களால இவனை கண்டுபிடிக்கவே முடியல. சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒரு மோசமான கெமிக்கலை உள்ள தூக்கி போடுறாங்க. அது இவங்க மேல எல்லாமே விழுகுது. இந்த பையனோட அப்பா எப்படி இவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு இவனை காப்பாத்துறதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பையன் இறந்துட்டான்.